அவசரமா 2 நாள் ஊருக்கு போக வேண்டியது இருக்கு அண்ணாச்சி. அந்த 2 நாளும் நீங்களே அவனை கூட வச்சு பார்த்துக்கிறீங்களா? சரி, விட்டுட்டு போ. ஹலோ குமார். சொல்லுடா முத்து, நீ நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? சொல்லுடா, என்ன விஷயம்? நல்லா இருக்கேன்டா. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளாவே தலைவலியா இருக்கு. நான் மதுரையில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க சென்னையில் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குணமாயிடும் சொன்னாங்க. அதனால தான் நானும் என் வீட்டை நாளைக்கு சென்னைக்கு வரோம். அங்கே எங்களுக்கு யாருமே தெரியாதுடா. அதனால நீ என்னை கூட்டிகிட்டு போறியா? சரிடா முத்து, நீ வா. நீங்கள் பஸ்ஸில் தானே வரீங்க? என் வீடு மெரினா பீச் பக்கத்தில் தான் இருக்கு. நீங்கள் மெரினா பீச்சுக்கு பக்கத்தில் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு போயிடுறேன். சரிடா குமார், அப்போ நான் நாளைக்கு வந்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஏங்க, இதுதான் சென்னையாங்க? கட்டடங்களை எல்லாம் பாருங்க, பெருசு பெருசா இருக்கு. ஆமாதியா, அந்த கட்டடத்தை பாரு, அது எவ்வளோ பெருசா இருக்குதுன்னு. அது வீடா இல்லை வேற என்ன? இதை யார் கட்டியிருப்பாங்கன்னு தெரியலையே. இரு, இந்த தம்பிக்கிட்ட கேட்கலாம், இந்த கட்டடத்தை யார் கட்டியிருப்பாங்கன்னு. தம்பி, இவ்வளோ பெரிய கட்டடத்தை யார் பார்த்துருந்தது? ஐ டோன்ட் நோ. ஐயா, யாரோ ஐ டோன்ட் நோ. அவர் தான் இந்த கட்டடத்தை கட்டினாராம். ஓ, ஐ டோன்ட் நோ வாங்க. ஏங்க, இங்க பாருங்க, இந்த கட்டடம் வித்தியாசமா இருக்கு. இது என்ன இருக்கும்? ஆமா, நிறைய பேர் அதுக்குள்ள கூட்டம் கூட்டமா போறாங்க. நம்மளும் என்னன்னு போய் பார்க்கலாம் வா. தம்பி, இது என்ன இடம்ப்பா? இதுதான் அழகிய அண்ணாவோட சமாதி. சமாதியே இவ்வளோ அழகா கட்டியிருக்காங்களே, யாருப்பா கட்டினது? ஐ டோன்ட் நோ. ஐயா, இதையும் ஐ டோன்ட் நோ தான் கட்டியிருக்காரா? ஆமாங்க, இந்த ஐ டோன்ட் நோ பணக்காரர் போல இருக்கு. சரி வாத்தியா, நம்ம போலாம். ஐயோ, உங்க பாரு, அங்க யாரோ இறந்துட்டாங்க போல. அதனாலதான் நிறைய பேர் அங்க அழுதுட்டு இருக்காங்க. தம்பி, அங்க யாருப்பா இறந்துருக்கு? ஐ டோன்ட் நோ. தியா, ஐ டோன்ட் நோ இறந்துட்டானா தியா? ஆமாங்க, நல்ல மனசு. இவ்வளவு பெரிய பெரிய கட்டடத்தை கட்டினவரு இன்னைக்கு இறந்து போயிட்டாரு. இதோ குமார் வந்துட்டான். வாடா குமாரு. தயாரவங்கள